இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரோமர் 8:18. நீங்க பாருங்க, ரோமர் 8:18 வாசிங்க. அது ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஆ ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் ஆமென். ஒப்பிடத்தக்கவர்கள் அல்லவென்று எண்ணுகிறேன் எண்ணுகிறேன். இதற்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு மகிமை இருந்தது. என்ன மகிமை அப்படின்னு சொன்னா, தேவனோட மகிமை நம்ம மேல இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் நீங்க பார்க்கும்போது ஆதாம் ஏவல மேலே தேவனோட மகிமை இருந்தது. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை என்ன பண்ணாரு, தேவனை சாயலாக நம்ம சிருஷ்டித்து அவரோட மகிமை, அவர் மேல இருந்த பிரசன்னத்தை நம்ம மேல ஊட்டினார். ஆதாம் ஏவாளும் அந்த மகிமையை எழுந்துட்டாங்க. அது போலதான் நம்ம கூட ஆதியில இருந்த அந்த தேவ மகிமை, தேவ பிரசன்னம், அந்த விசுவாசம், அந்த உபாசம் நம்ம என்ன பண்ணோம், எழுந்துட்டோம். அந்த கைத்தட்டல், அந்த ஆராதனை, நம்ம ஆராதனை பண்ணும்போது தட்டும் போது, பாடும்போது அசுத்தாவுகள் எல்லாம் ஓடும், கத்துவாங்க, கத்தி பாடுவோம். ஆனா இப்ப அந்த மகிமை இருக்கிறதா? இப்ப என்ன ஆகுதுன்னு எல்லாம் சோர்ந்து போயிட்டோம். கைத்தட்டுனா கஷ்டம், எளிமணிக்குன்னா கஷ்டம், சத்தமா பாடினா கஷ்டம். இப்படி நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரெயில் வந்துச்சு நம்மளுக்கு. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அவரோட மகிமையினாலே நிரம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மகிமை, தேவ மகிமை நம்ம மேல இருக்கணும், தேவ பிரசன்னம் மேல இருக்கணும், தேவன் அபிஷேகம் நம்ம மேல இருக்கும்போது நம்ம இப்படி இருக்க முடியாது. ನಮ್ಮ ಕೈಲಿ ಕೈ ತಟ್ಟಾಮ ಇರಕ ಮುಡಿயாது. ಕೈ ತಟ್ಟಿದಿರ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ, ಆಡ್ದಿರ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ, ವೇದ ಬೈಬಲ್ ಓದ್ದಿರ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ. ದೇವ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಕೂಡ ಯಾವಾಗಲೂ ದೇವರು ಇರ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಅಪ್ಪ, ದೇವ ಪ್ರಸನ್ನತೆ ನಮಗೆ ಬೇಕಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ, ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಉರಿದುಕೊಂಡೇ ಇರಬೇಕಂತೆ. ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಉರಿತಾ ಇರಬೇಕಂತೆ. ಯಾವುದ ಬಲಿಪೀಠ ಅಂದರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಅಂದ್ರು ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಆ ಬೆಂಕಿ ಎರಿದುಕೊಂಡು ಉರಿತಾ ಇರಬೇಕು. ಆವಾಗಲೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನವರು ನಮ್ಮ ಕೂಡ ಇರ್ತಾರೆ. ಆವಾಗಲೇ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರು ಕೇಳುವರಾಗಿರ್ತಾರೆ. ನಮ್ಮ ಕೂಡ ಅವರು ಇರುವಾಗ ನಮಗೊಂದು ಬಲ ಬರುತ್ತದೆ, ಒಂದು ಧೈರ್ಯ ಬರುತ್ತದೆ, ಒಂದು ಸಮಾಧಾನ ಬರುತ್ತದೆ. ಏನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆದ್ರೇನು, ಎಲ್ಲಿ ನಾನು ದೇಶದಲ್ಲಿ ಏನು ನಡೆದ್ರೇನು ನಮಗೊಂದು ಧೈರ್ಯ ಬರುತ್ತದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಯಾರು ನಮ್ಮ ಕೂಡ ಇದ್ದಾರೆ, ಯೇಸು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಕೂಡ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಏನಂದ್ರೆ ಒಂದು ಧೈರ್ಯ ಬರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹಳೆ ಏರ್ಪಾಟ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ಯಾವಾಗೂ ಬೆಂಕಿ ಉರಿತಾನೇ ಇತ್ತಂತೆ. ಆ ಬೆಂಕಿ ಉರಿಯೋದ್ರಿಂದ ದೇವ ಪ್ರಸನ್ನತೆ ಯಾವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ಏನಂತೆ ಇದ್ದಂತೆ. ಅಲ್ಲಿ ಹೋಗೋವರೆಗೂ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ತಂತೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಅದೇ ಪ್ರಕಾರ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, ಎಗಿಪ್ತಿನಿಂದ ಬರೋವರೆಗೆ, எகிப்து தேசத்திலிருந்து ಬರುವಾಗ, தமிழவை சொல்லிட்டா, எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது செங்கடல் என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு என்ன தடியா இருந்தது. அப்ப என்ன பண்ண, தேவ பிரசன்னம் அவங்கள மோசே பண்ணல இருந்ததுனால அந்த கை நீட்டும் போது என்னாச்சு, அந்த தேவ பிரசதி வெளியில வந்தது. அதே போல தேவன் நம்மளோட இருக்கும்போது நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய மகிமை மேகத்தின் மேலே காணப்பட்டதான். தேவனுடைய மகிமை எங்கே காணப்பட்டதுன்னா, முதலாவதாக தேவனுடைய மகிமை எங்கே காணப்பட்டது அப்படின்னா, அப்போஸ்தலர் காலத்தில் நீங்க பார்க்கும்போது 2வது அதிகாரத்தில் திருப்பாத்தீங்க, 2வது அதிகாரத்தில் அவங்க 120 பேர் அங்கே வந்து ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் அங்கே இறங்கினது. தேவ மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை காணப்பட்டது. அதே 3வதாக சாலோமன் ஆலயம் கட்டி ಪ್ರತಿಷ್ಠೆ பண்ணும்போது தேவ மகிமை அங்கே இறங்கி வந்தது. தேவன் ಏನು ಮಾಡಿದ್ರು, ಇಳಿದು ಬಂದರು. ಹಂಗೆ ಇಳಿದು ಬರುವಾಗ ಸಾಲೋಮನ್ ಹೇಳಿದ್ರು, ದೇವರೇ ಇಲ್ಲಿ ಆಲಯಕ್ಕೆ ಯಾರ್ಯಾರು ಬರ್ತಾರೋ ಅವರಕ್ಕೆಲ್ಲ ನೀನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋ ದೇವರಾಗಿದ್ದೀರಂತ. ஹல்லேலூயா. அதே போல தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்ம ஆலயத்துல, நம்ம உள்ளத்துல, நம்ம குடும்பங்கள்ல இருக்கும்போது சத்ருவானவன் நம்மளை தொட முடியாது. சத்ரு எந்த ஒரு கிரியைகளும் செய்ய முடியாது. உங்க குடும்பம் பிள்ளைகளுக்கு சத்ரு தொட முடியாது.
தேவ பிரசன்னம் நம்மளோட இருக்கணும். யோபு 1:10 நீங்க பாட்டும் பார்க்கும்போது யோபு என்ன பண்ற, தேவனுக்கு உண்மையா இருந்ததுனால தேவ பிரசன்னமும் யோபுவோட இருந்தது. அவருக்கு வீட்டு சுத்திலும் அவங்க எல்லைகளை சுத்திலும் புலிகளை சுத்திலும் வேலி போட்டது. அப்ப என்ன, யோபுன்னு சோதிக்கணும்னா பிசாசு என்ன பண்ணா, ஆண்டவர்கிட்டே போய் பர்மிஷன் வாங்கினான். அது போல தேவ பிரசன்னம் உங்களோட உங்க குடும்பங்களோட இருக்கும்போது செத்துருவான உங்க குடும்பங்களை தொட முடியாது, உங்க சரீரத்தை தொட முடியாது, உங்க புள்ளிகளை தொட முடியாது, உங்க வீட்டை தொட முடியாது. அவன் என்ன பண்ணவன், ஆண்டவர்கிட்டே போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் அவங்களை தொட முடியும். அதனால தேவ பிரசன்னம் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே பாருங்க ஆண்டவர் அதே போல நீங்க பார்க்கும்போது வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 3:18 நீங்க பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 3:18 படிச்சு பாருங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருந்து கர்த்தரால் அந்த சாயலகத்துக்கு தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவர் முகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், ನಮ್ಮ ಮಗ ಕನ್ನಡಿ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ ಹೆಂಗೆ ನೋಡ್ತೀವೋ ಅದೇ ಪ್ರಕಾರ ಅವರನ್ನು ನಾವು ನೋಡೋವರಾಗಿರ್ತೀವಿ. அந்த மகிமை நம்ம மேலே ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அந்த மகிமையின் மேலே மகிமை நாம் பெற்றுக்கொள்வோம். மோசே மேலே இருந்த அந்த மகிமை, ஆரோன் மேலே இருந்த அந்த மகிமை யாருக்கு வரும்னா, தேவ பிரசன்னம், தேவன் நம்மளோட இருக்கும்போது தேவனோட மகிமை நம்ம மேலே வரும், நம்ம குடும்பங்கள் மேலே வரும். ஹல்லேலூயா. அதே போல 1 பேதுரு 4:14 சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, நீங்கள் அபிஷேகம் பெற்றும்போது மகிமை ஆவியானவரே உங்களுக்கிட்ட வந்து தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை படிங்கம்மா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டதால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார்கள். உங்களாலே மகிமைப்படுகிறார். யாருனாலே தூஷிக்கப்படுகிறாரு? யாருனாலே தூஷிக்கப்படுகிறாருமா? உங்களாலே யாருன்னா தேவன நாமத்தை தூஷிக்கிறவங்க. கொஞ்சம் சிலர் என்ன பண்றாங்க, தேவத்தை நாமத்தை தூஷிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அபிஷேகத்துல நிரம்பி குதிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, கிண்டல் பண்ணி கேவலமா பேசி வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு சூடு சொல்லி இருக்கிறார். யாருன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆனா நீ குதிக்கிறது தப்பு, நீ பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க. அப்படி ஆனா வேதம் சொல்லிக்கிறது, மனுஷன குமாரனுக்கு விரோதமா பேசினால் தேவன் மன்னிப்பாரா, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசும்போது தேவன் என்ன பண்ண மாட்டாரா? யாரு குதிக்க வைக்கிறது? யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அந்த பழைய சர்ச்சில் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் குதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சகோதரி என்ன பண்ண, கிண்டல் பண்ணா. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணனா, ஆண்டவர் பேசினார், அப்படின்னு சொல்லி பேசினார். ஹல்லேலூயா. அதே போல விரோதமா நம்ம பேசவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார். இல்லைன்னா இப்ப சும்மா குதிங்க பார்க்கலாம். சும்மா குதிங்க, யாராவது குதிங்க பார்க்கலாம். ಕತ್ತಂಗ ಯಾರಾವುದು ಕಿಕ್ಕಿರಿ ಯಾರನ್ನ ನೋಡೋಣ, ಗುದಿರಿ ನೋಡೋಣ, ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ರಿ ನೋಡೋಣ ಜೋರಾಗಿ. ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಬಿಡ್ರಿ, ಕರೆಕ್ಟ್. ಎಷ್ಟೊತ್ತು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಬೇಕು? ಎಷ್ಟೊತ್ತು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಬೇಕು? ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಟಕ್ ಟಕ್ ಅಂತ ಬಿಡೋದಿಲ್ಲ. ಅಭಿಷೇಕ ಬರುವಾಗ ಎಷ್ಟೊತ್ತಮ್ಮ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿದಿರಿ? ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯ ನಮ್ಮಲ್ಲೇ ಇರೋವರೆಗೂ ಏನು ಮಾಡ್ತೀರಾ? ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ತೀರಾ. ஹல்லேலூயா. குதிங்க பார்க்கலாம், குதிங்க பார்க்கலாம். இவன் பாரு இல்லறா, அப்படி குதிக்கிறது கிடையாது, அபிஷேகத்தில் குதிக்கிறது. ஹல்லேலூயா. தெரியும் நம்மளுக்கு அபிஷேகம் எப்படி. அசுத்தாவி கூட குதிக்கும், அசுத்தாவி இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க, குதிக்கும். ஆனா அபிஷேகத்துல குதிக்கிறவங்களுக்கும் அசுத்தாவில குதிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. அதே போலதான் பரிசுத்தாவிய நம்மளோட இருக்கும்போது நமக்கு ஒரு பலன் வரும், நம்மளுக்கு ஒரு சமாதானம் வரும், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும்.
இப்போ யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன வருது இல்லை, அப்போ கேட்கறது இல்லை. ஒன்று இன்னொன்று யார் என்ன கிண்டல் பண்ணாலும் ನಮಗೆ ಏನ ಪಡೆದ್ರೆ ಯಾರೇನ ಬೇಸಿಟ್ಟು ಪೋ ಏನೋ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ ಅಂತೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನவர் நம்மளோட இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஸ்கூலில் பரீட்சை எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு சொல்கிறேன், அந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி பிரயாசம் பண்ணுறாங்க. ராத்திரி கண் விழித்து என்ன பண்ணுறாங்க, அவங்க படிக்கிறாங்க, போய் எக்ஸாம் எழுதுறாங்க. அதே ஒரு தாய் குழந்தை பெக்கும்போது அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணால் அந்த ஒளியில் அந்த குழந்தை பெக்குது. அந்த குழந்தை பெற்றுக்கப்புறம் அந்த குழந்தை பார்த்த உடனே தாய்க்கு ஒரு சந்தோஷம். அந்த பிள்ளைங்க எக்ஸாம் ராத்திரி இரவு பகலும் அவங்க கண் விழித்து படித்து பாஸ் ஆனால் ஒரு நல்ல வேலை கழிச்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா ஒரு சந்தோஷம். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படித்து பாஸ் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும்போது அதிகமான சந்தோஷம் நம்மளை கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தான் அந்த குழந்தைகள் எப்படி ராத்திரெல்லாம் விழித்திருந்து படிக்கிறாங்களோ அது போல் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்காக நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். கிறிஸ்து பாடுகள் பட்டார், அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் சகித்தார். அவமானம் வந்தது, நிந்தைகளை வந்தது, அவர் அடித்தார், கொலை பண்ணார். ஆனால் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. என்ன சந்தோஷம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சந்தோஷம் அவளுக்கு இருந்தது அப்படின்னா, நான் பிதாவின் வலது பரத்தில் சிங்காசனத்தில் மீட்டிருப்பேன். வசனம் கேட்குறீங்களா? என்ன அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. எபிரேயர் 12:2 இயேசு கிறிஸ்துக்கு அவரை தமக்கு முன் வைத்திருக்க சந்தோஷத்தின் பொருட்டு சந்தோஷம் பாருங்க. ஒரு நிமிஷம் இது கேளுங்க. தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. ஆமா, என்னதுன்னா ஒரு சந்தோஷம் இயேசு கிறிஸ்துக்கு. என்னன்னா, நானே இந்த உலகத்துல வந்து இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு அவமானங்களும் இவ்வளவு நிந்தைகளும் கை காலங்கள் ஆணிகளும் இதெல்லாம் பட்டாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். பரலோகத்துல என்னை பக்கத்துல சிங்காசனத்துல நான் மீட்டிருப்பேன். அதே போல உங்களுக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும். என்ன தெரியுமா, இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு அவமானங்களும் இவ்வளவு நிந்தைகளும் வந்தாலும், இது வியாதி வந்தாலும் என்ன வந்தாலும் சரி, இவ்வளவு கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கும்போது நான் பரலோக ராஜ்யத்துல தேவனுக்கு என்ன இயேசு கிறிஸ்து பக்கத்துல நான் உட்காருவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அந்த சந்தோஷம். இந்த உலகத்துல பாடுகளும் உபத்திரங்களும் அவமானம் சந்தோஷம் நம்மளுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. என்னன்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டாலோ இவ்வளவு வேதனைப்பட்டாலோ எனக்கு ஒரு இடம் இருக்குது. எங்க என்ன பரலோகம் இருக்கிறது. ஆண்டவர் பக்கத்துல நான் போய் என்ன சிங்காசனத்துல நான் உட்காருவேன். அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்து கூட இருந்தது. அதனாலதான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தாரு. நமக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானங்களை இந்தங்களை சரித்து மறித்து உயிரோட வந்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல இந்த ஒரு வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 2:9-11 வரை நீங்க வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 2:9 2:11 ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, இந்த உலகத்துக்கு வந்து பாடுபட்டாரு. இடமா கொஞ்சம் போனிடி. இந்த உலகத்துக்கு வந்து பாடுபட்டாரு. பாடுபட்டதுனால பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா.
பாருங்க, அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பட்ட பாடுகளுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் எப்படி கொடுத்தாரோ அது போலதான் உங்களுக்கும் நீங்களும் நானும் இந்த உலகத்துல நாம் பாடப்படும் போது எல்லா நாமத்துக்கும் மேலான நாம நம்மளுக்கு என்ன பண்றாரு? தேவனை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ஏசாயா 53:11 பாருங்க. ஏசாயா 53:11 நீங்க படிச்சு பாருங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு ஆ, திருப்தியாக என் தாசனாகிய நீதிபரர் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் தன்னை பற்று அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். தமது அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? நம்ம அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் சாபங்களும் சுமக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பாடுகளை பட்டதுனால தான் இப்போ அவர் என்ன பண்றார்? ஜீவித்து கொண்டு பிதாவின் வலது பரிசத்தில் அவர் வீட்டிருக்கிறார். அதே போல இந்த பூமியில வர கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் நம்ம சகிக்கும் போது இப்போ நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கலாம். ஆனாலும் அவர் வரும்போது நம்மள என்ன பண்றாருன்னா அவர் பக்கத்துல நம்ம உட்கார்றவங்களாக நம்மளை வைக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல அவர் கிருபை பெரியது, அவங்க இரக்கம் பெரியது. அவர் நம்ம தேடின பிசாசானவங்க விட மாட்டான். ஆனாலும் அவங்களை என்ன பண்ணணும்? அவங்க பாதத்தை நம்ம பிடிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம கிட்டே போக அவன் இழுப்பான். நீ என்ன பண்ண? போவாது அப்படின்னு சொல்லி இழுப்பான். ஆனா நம்மளுக்கு தெரியணும் ஏன் நம்மளுக்கு இப்படி தடை வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செத்துருவான் நம்ம என்ன பண்றது? முன்னே போறது கூட மாட்டான். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆயுதத்தோட இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஜபத்துக்கு வர்றீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னா யாராவது கெஸ்ட் வருவாங்க, இல்லை ஏதாவது தடைகளை வரும். ஆனாலும் நீங்க என்ன பண்ண? தடைகளை வந்தாலும் யாரு வந்தாலும் யாரு நமக்கு முக்கியம்? ஆண்டவர் தான் நமக்கு முக்கியமோ. ஹல்லேலூயா. தேவனு தான் நமக்கு முக்கியம். அதனால நீங்க அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? உங்க ஹிருதயத்தை பார்க்கறாரு, உங்களுடைய உள்ளத்தை அவரை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா உங்களை நேசிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க நேசிக்கிறவராக இருக்கிறார். பாரு, எவ்வளவு பாடுகள் உபத்திரங்களை வந்தாலும் வியாதி வந்தாலும் அவர் என்னை தேடி வந்திருக்கிறார். ஒரு நாளும் நான் கைவிட கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நம்ம மேல ஒரு கண்ணு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தேவனுக்காக நம்ம வாழ்றவங்களா இருக்கணும். அதே எபிரேயர் 12:1 பாருங்க. எபிரேயர் 12:1 படிச்சு பாருங்க. எபிரேயர் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன ஓட்டம் நமக்கு சொல்லுங்க இல்ல, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. நமக்கு தேவனை கொடுத்திருக்கிற இந்த வேலை, நமக்கு அளித்திருக்கிற அழைப்பில நம்ம என்ன பண்ண? பொறுமையோட நம்ம ஓடக்கடுவோம். ஆத்திரப்பட்டேன்னா உளுந்துடுவேன், ஆத்திரப்பட்டேன்னா அடிப்படும், ஆத்திரத்தை நீ எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. ஆத்திர போட்டு நான் ஊழியம் செய்யறேன்னு போன உளிந்து போயிடுவேன். ஆத்திரத்தான் என்ன பண்ண? ஜபம் பண்ற வேதஸ்தர்களை மேல போய் கை வைக்கிறேன்னு சொன்னா உளுந்து போயிடுவேன். அல்லேலூயா. இந்த சகோதரி ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குஷ்டரோகியான ஒரு மனிதன் வந்தார். உண்மைதானமா? அவர் வந்தார். அவர் வீட்டுக்கு என்ன பண்ண? இந்த பொண்ணு போயிருக்குது. போயிட்டு அங்க போய் ஜபம் பண்ணிட்டு வந்து அது சொன்ன காரியம் என்ன? ஆண்டி, அன்னைக்கு இருந்து என்ன உடம்பு முடியல, அவ என்ன அன்னைக்கு இருந்து என்ன சோர்வாயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஏன்னா தேவனு சொன்னால் மட்டும்தான் அவங்கள மேல கை வைக்கிறே தவிர நம்ம போய் நம்ம கை வைத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பிசாசின கிரியைகளை நம்மளுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனு சொல்றாரா, தேவன் ஒன்று கை வைத்து சொல்லியிருக்கிறாரா? வேதத்துல கூட சொல்லியிருக்கிறது என்னன்னா, திடீரென்று யாரு மேலே நீ கை வைக்க கூடாது. நீ போனியா ஜபம் பண்ண சொன்னாங்கன்னா அவ்வளவு தூரத்துல நின்றுட்டு அவங்களுக்கு என்ன பண்ண? கை நீட்டு ஜபம் பண்ணு. ஆனா கை வைத்தேன்னா அவங்ககிட்ட இருக்கிற கிரியைகள் நம்மளுக்கு வரும். தயவு செஞ்சு பாருங்க. இன்னொன்னு, ஒருத்தரா போவாதீங்க. ஒருத்தரா போனீங்கன்னா முடியாது. ஆனா பிசாசு இருக்கிற இடத்துல 2 பேர் சேர்ந்து போகணும். ஏசு கிறிஸ்து 2 பேரு தான் அவர் என்ன பண்ணார்? ஊழியத்துக்கு அனுப்புனார் தவிர ஒவ்வொருத்தர் யாரும் ஊழியம் போன்னு சொல்லல. அவர் என்ன பண்ணி 70 பேர்னு தெரிந்து கொண்டாரு. 2 பேராக நீங்க கிராமத்துல போங்க,
பிதா குமாரன் பரிசுத்தாவியரோட நாமத்தினாலே என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க அந்த வீட்டை அப்படின்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ண அனுப்புறாரு. அவர் என்ன பண்ணாரு, உங்களை ஏத்துக்கொண்டாருன்னா அவங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. உங்க வீட்டு கொள்ளில அப்படின்னு சொன்ன என்ன பண்றீங்க, நீங்க ஒரு காலில் இருக்கிற தூசி உதிர் விட்டு நீங்க வந்துடுங்க, நான் பார்க்குறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம போகக்கூடாது. ஊழியத்துக்கு போகும்போது யாராவது நல்லா ஜெபிக்கிறவங்களை கூட்டிட்டு போகணும். நேற்று கூட நான் பேசிட்டு இருந்தேன், என்னென்ன எல்லாரும் கூட்டிட்டு போறதோட நான் எங்கேயாவது ஜபத்துக்கு போன நல்லா ஜெபிக்கிற ஜப வீரர்கள் நம்மளை கூட்டிட்டு போகும்போது பிசாசானவன் என்ன பண்ணுவான், நான் தொட முடியாது. ஏன்னா நான் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது எனக்காக என்ன பண்றாங்க, நீங்க ஜெபிச்சு கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. அதே போலதான் நம்ம ஜெபிக்கிற ஜப வீரர்கள் நம்மளுக்கு வேணும். நமக்கு ஜெபிக்கிற ஒரு கூட்ட மக்களை நம்மளுக்கு வேணும். அப்படி இருக்கும்போது தான் சத்துரு நம்ம ஜெயிக்க முடியும். அதனாலதான் இப்ப என்ன பண்றேன்னா, நான் யாருன்னு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணிட்டு தான் நான் கொண்டு போவேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம என்னன்னா, நம்ம வேலைக்காக நம்ம போகல. யார் வேலைக்காக நம்ம போகிறோம்னா, பரலோக தேவனோட வேலைக்காக நம்ம போயிட்டு இருக்கிறோம். அங்கே போன நம்ம சும்மா வரக்கூடாது. யாருக்காவது விடுதலை தேவனை கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம ஏதோ சும்மா போயிட்டு நம்ம வரக்கூடாது. அது பெரிய பாவம் வந்து ஆண்டவர் சொல்றார். ஆயுதம் இல்லாம நீங்க அங்கே போய் நிற்கும் போது நம்ம ஏதோ பேசிட்டு தத்தா புத்தான்னு பேசிட்டு நம்ம வந்துடலாம். ஆனா அது இங்கே கிரியை நடக்காது. எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ண, ஒரு பயபக்தியோட இயேசுவே நீர் என்ன கூட வாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு போகும்போது கர்த்தாவே அந்த ஜபத்துல போகும்போது அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. அவங்க உள்ளத்துல தேவ நீர் பேசணும் ஐயா. அப்போ ப்ரேயர் ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு எனக்கே பேசுனாரம்மா ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா இல்லை யார் எதுவும் பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு வேதனையாக இருக்கும். அப்போ நான் பேசுனது அவங்களுக்கு கிரியை செய்யலையே அவங்க உள்ளத்துல, ஆனால் தேவ யாரும் பேச மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனால் பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சு உக்காரும் போது ஒருத்தர் கை கொடுத்து, அம்மா எனக்காக தேவனை பேசினார், அம்மா இங்கே சபையில் இப்படி நடக்குது அதனால இந்த தேவனை பேசினாருன்னு போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. அதுபோல தேவனோட ஊழியன்றது சும்மா கிடையாதுங்க. நம்ம எங்கே போனாலும் சரி அவர் நம்மளை கூட்டிகிட்டே போகணும். நம்ம மாம்சத்தை நம்ம போகக்கூடாது. ஆவியானவரே நீர் எங்களோட வந்தால் மட்டும்தான் நான் போகணும். உங்களுக்கு விரோதமான காரியங்கள் அங்கே செய்யக்கூடாது. விரோதமான இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. விரோதமான பேச்சுகளை நாங்கள் பேசக்கூடாது. தேவனின் வாயிலே நீங்கள் வார்த்தைகளை போடணும். தேவனே நாங்கள் அது வார்த்தையை பேசும்போது, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எப்படி கர்த்தா 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ அதே போல் ஆண்டவரே என் வாய்க்கு ஒரு வல்லமை வேண்டும் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. அந்த வல்லமை அந்த அபிஷேகம் நீர் என்னோட இருக்கும் போது அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போவோம். அப்படி போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு ஆயுதம் இல்லாம போன வச்சுக்கோங்களேன், அது ஜபம் கூட வராது. ஆயுதம் இல்லாம போய் அங்கே போய் ஒரு சின்ன ஜபம் பண்ணமான்னு சொன்னாலும் அந்த ஜபம் நம்ம ஆயில வராது. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணு, எவ்வளோ பிரசங்கம் பண்றோம் இல்லையா, வேதத்தை வாசிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்த ஆயுதம் இல்லாம இந்த இடத்த போய் நிற்க முடியாது. நிற்க முடியாது. ஆனா கொஞ்சம் சிலர் என்ன பண்றாங்கன்னு எல்லாரும் நான் சொல்லல, கொஞ்சம் சிலர் என்ன பண்ணனா, அவங்க படிச்சிருப்பாங்க, பாஷைகளை தெரிஞ்சிருக்கோம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேசுவாங்க. ஆனா அதுல உப்பு இருக்காது, புளி இருக்காது. அந்த நேரத்துல மட்டும் டக் 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 டக்குன்னு ஆடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நெருப்பு மேலே தண்ணி ஊற்றினா எப்படி அழிஞ்சு போகுமோ அந்த மாதிரி அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்ம போகிற இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட வரணும். அப்படி நிற்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, ஒருத்தர் அனுப்பல, அவர் என்ன பண்ண, 2 பேராக அனுப்பினார். அதே போல் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஊழியம் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா தேவனுக்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீர் என் அழைத்திருக்கிறது உண்மையானால் கர்த்தாவே நான் எங்கே போகணும், யாரு கூட போகணும், எப்படி பேசணும், எப்படி ஜபிக்கணும், எப்படி பாடணும், தேவா நீர் எனக்கு கர்த்தாவே கற்றுத்தாருங்க ஆண்டவரே. நமக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். பரிசுத்தாவியான ஒரு அக்கினி. அந்த அக்கினி எரியணும்னா நம்ம என்ன பண்ணணும், கட்டேன்றாங்க இல்லையா, அது என்ன, அது குச்சியா, கோல் என்ன பண்ண நெருப்பத்தில் போட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த நெருப்பத்தில் அந்த கோல் போடும்போது தான் அது எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அந்த நெருப்பு அணிஞ்சிச்சேன்னா அந்த சாம்பல் அந்த இடத்துல வரும். சாம்பல் என்னத்து கொடுக்கறதுன்னா பாவத்தை குறிக்கிறது சாம்பல். அந்த
அந்த சாம்பல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருதைக்காய் நீங்கள் பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுறன்னா உபாசம் இருந்து சாம்பல் எடுத்து பூசிக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சாம்பலில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. நினைவே ராஜா என்ன பண்ணாங்கன்னா சாம்பல் அந்த உபாசம் இருந்து ஜெபிக்கும்போது சாம்பலில் உக்காந்து கோணி கட்டி அவர் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த நெருப்பு அன்றது அந்த வெறுகு போடாமல் அந்த அணிஞ்சு போகும்போது அந்த சாம்பல் என்ன பாவத்தை குறிக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், வெறுகு அப்படின்னு சொன்னால் அந்த நெருப்புன்னா பரிசுத்தாவியானவர் அந்த நெருப்பில் நம்ம அந்த வெறுகு போய் போட்டுக்கொண்டு இருக்கும்போது எரியும் போது அது எப்படின்னா அனல் எப்பொழுதும் இருக்கும் அந்த இடத்துல. அதுபோல தான் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு பரிசுத்தாவியானவர் ஜெபிக்க 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 வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவனை தேட தேட பரிசுத்தாவியானவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் ஜெபிக்காம பாருங்க, ஒரு வாரம் சபைக்கு வராமல் இருங்க, 2வது வாரமோ 2வது நாள் உங்களால் ஜெபிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பிசாசு விட மாட்டான். சோறுகளை கொண்டு வரவா, பலவீனங்களை கொண்டு வர, ஏதாவது ஒரு வேலை கொண்டு வந்துடுவான். அது எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, தேவனை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அந்த நேரத்தை நீ கொடுத்த பாருங்களேன், எரிஞ்சிட்டே இருக்கும் நெருப்பு உங்களுக்குள்ள. அந்நிய பாஷைகள், அபிஷேகம், பாட்டு, வசனங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நான் எல்லாருக்கும் சொல்றது காரியம் என்னன்னா, உளுந்து போகாதீங்க. அதில் இருந்த அனுபவம் விட்டுட்டோம். இப்போ எவ்வளோதான் உளுந்து ஜெபித்தாலும் நம்ம சோர்ந்து போய்ட்றோம். அதில் இருந்த அந்த அனுபவம் விட்டுட்டீங்கன்னா கஷ்டம். மறுபடியும் எழும்புறது என்னன்னா ரொம்ப கஷ்டம். எவ்வளோதான் ஜெபம், 10 வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வல்லமை வேணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த வல்லமை விடாதீங்க. தேவனை கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போகக்கூடாது. எங்களுக்கெல்லாம் அப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்போல்லாம் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற யாருமே கிடையாது. இப்போ நான் எங்கே போனாலும் நான் சொல்கிறது என்னென்னா, தேவனை கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகம், தேவனை கொடுத்துருக்கிற அந்த வல்லமை நீங்கள் என்ன பண்ணுங்க, விடாதீங்க. அந்த வரங்கள் விடாதீங்க. வரங்களை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இன்னும் தேவனை பாதத்தை தேடுங்க. இன்னொன்று எப்படின்னா வார்த்தைகளை கீழ்ப்படிங்க. வேதத்தை ரகசியங்களை வெளிப்படுத்துகிற வேதத்தை நீங்கள் படிக்கிறீங்க. ஒவ்வொரு நாள் வேதத்தை படிக்கிறீங்க இல்லையா? அது வேதத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த வேதத்தை மூலமாக தேவன் பேசுகிறாரா? எரேமியா 16வது அதிகாரம் யார் படிச்சிருக்கிறீங்க? எரேமியா 16வது அதிகாரத்தை படிச்சிருக்கீங்களா? வீட்டில் போய் படிங்க. எரேமியா 16வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இருந்தீங்க? வஸ்திரம் இல்லாமல் ரத்தத்தில் படுத்திருந்தேனே, நான் கொண்டு வந்து குளிப்பாட்டி உனக்கு என்ன பண்ண, ஆபரணங்களெல்லாம் போட்டு உன்னை என்ன பண்ண நல்லா வச்சிருந்தேன். நீ என்ன பண்ண, வேசித்தனம் பண்ணி கொண்டு இருக்கிற. அதை வீட்டில் போய் அந்த வாசித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுபோல தான் எங்கேயோ இருந்த நம்மளே, சாபத்தில் பாவத்தில் இருந்த நம்மளே தேவனை தேடி வந்து தெரிந்து கொண்டு நம்மளை அபிஷேகித்து நமக்கு ஆசைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து நமக்கு ஒரு பலனை கொடுத்து தேவனை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம மறுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அவர் நம்ம மறுக்கவே கூடாது. அப்போ அதே பவுல் சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு பாருங்க. அது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தல 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள்ல பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்றாருமா? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அந்த நாளிலே அது எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுவதை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவங்க பிரசன்னத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்காக யார் யார் ஓடுறீங்களோ, யார் யார் அவங்களுக்காக இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாருன்னா ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது போல தான் சொல்லணும். பவுல் சொன்னது போல என் ஓட்டத்தை என்ன பண்ணினேன், நான் ஓடுனேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு. எத்தனை பேர் நம்ம இப்படி இருக்கிறோம்? நம்ம ஓட்டுவோம். தேவனுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடணும். நம்ம விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஜீவ கிரீட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா.
அப்படி நம்ம இருக்கும்போது பரலோக தேவன் என்ன பண்றார்? சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். நீங்கள் உங்களை ஓட்டத்தை முடிந்து இந்த ஒளியமனமான தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது கர்த்தர் உங்களை அன்போடு கூட்டிக் கொண்டு, மகனே மகளே, நீ எனக்காக எவ்வளவோ பாடுபடுகின்றாய், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்லுவார். அல்லேலூயா. நீ ஒன்று கொடுத்த ஒரு கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்த, அதனால் நீ என்ன பண்ண? உன் எஜமானோட சந்நிதிக்குள்ளே நீ என்ன பண்ணு? சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல தான் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு கொடுத்த அந்த ஓட்டத்தில் நம்ம ஓடுறவங்களாக நம்ம இருக்கணும். அதே போல் 1 பேதுரு 5:10 படிச்சு பாருங்க. 1 பேதுரு 5:10 அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற. ஆமா, எதுக்குங்க? நித்திய மகிமைக்கு சொல்லுங்க எல்லாரும். எதுக்கு நித்திய மகிமை என்ற என்ன? நித்திய மகிமைக்கு அளித்தவர். நித்திய மகிமை, நித்தியமாக நம்ம இருக்கிறோம். நித்திய மகிமை, அங்கே மகிமை எப்பொழுதும் நம்மளுக்கு இருக்கும். அல்லேலூயா. அந்த நித்திய மகிமைக்கு உங்களை அழைத்து இருக்கிறார். சொல்லுங்க. நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களை. கொஞ்ச காலம், எத்தனை காலம்ங்க? எப்பவுமவா? கொஞ்ச காலம் சொல்லுங்க. கொஞ்ச காலம் இந்த உலகத்துல பாடுகள் நாங்கள் அனுபவிக்கிறோம். கொஞ்ச காலம். எத்தனை காலம்? ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100ன்னா ஜாஸ்தி இல்லையா? 40, 50 இல்லை, நல்லா இருக்கு. சரி, கொஞ்ச காலம் இந்த உலகத்துல என்ன ஆகுதுன்னா பாடுகள் அனுபவிக்கிறோம். அப்புறம் உங்களை சீர்படுத்தி என்ன பண்றாரு? அவரு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. சீர்படுத்துக்கிறாரு. ஒண்ணு சும்மா தொட்டில போட்டு தாளாட்ட மாட்டாரு. தொட்டில போட்டு தாளாட்டி அம்மா நீ எப்போ நல்லமா சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு நல்லா இருன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன பண்றாரு? ஸ்தீர் என்ன? எது? கஷ்டம், வியாதி, வேதனை, துக்கம், கடனும், புள்ளிகளை பிரச்சனைகளும் இதெல்லாம் கொண்டு வரவாரு. ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தி பலப்படுத்துகிறார். யோபு என்ன பண்ணாரு? ஸ்திரப்படுத்தார் பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். அது அவர் அப்படி இருந்ததுனாலதான் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் என் தேவன் இந்த பூமியில நிக்கிறது நான் என் கண்களை காண்பேன்னு சொன்னார். அதே போலதான் இவ்வளவு பாடுகளும் உபத்திரங்களும் கஷ்டங்களும் வியாதி இதெல்லாம் வருது நல்லது. எத்தனை பேர் சொல்றீங்க ಇದೆಲ್ಲ நமக்கு ಒಳ್ಳೆಯದು? ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮ ದೇವನ ಆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮಗೆ ವ್ಯಾಧಿ ಬಂದಿದೆ. ಅದನ್ನ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಬಲ ಪಡ್ತಾರೆ. ಸ್ಥಿರವಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ನಿಲ್ಲಕ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. அது பிரகாரம் தான். கொஞ்சம் இல்லை நினைப்பாங்க, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளோ வேதனை, ஏன் எனக்கு இந்த வியாதி, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்ன பாவம் செய்யல? பாவம்னா என்ன பாவம் செய்யல? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? இதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்கா? நாம் தேவன் உருவாக்கின தேவன் நம்மளை கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இல்லை, நமக்கு அதிகாரம் இல்லை. யோபா கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நான் நீதியோக இருக்கிறேன், உனக்காக நீதியோட இருக்கிறேன், உனக்கு கற்பனை போயிட்டு நடுக்கிறேன், உங்களுக்கு நான் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? என்னை 10 பிள்ளைகளை போயிடுச்சு, வியாதி எனக்கு வந்துடுச்சு, எல்லாரும் எனக்கு கேவலமா பேசுற அளவுக்கு வச்சுட்டீங்களே. நடந்து போய் கொண்டிருந்தா எல்லா ஜனங்களும் வாய் பொத்து கொள்ளுவாங்களா? யோபு நெய்யில கால கழுவாகிறா. யோபு பார்த்து ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா? பேசிக்கொண்டு இருந்தாலும் மத்திய மேல உக்காந்து இருந்தாலும் இழும்பு நின்றுவாரா. அப்படிப்பட்ட யோபுக்கு எவ்வளவு கஷ்டங்களை வந்தது பார்த்தீங்களா? ஆனா நம்ம ஏமாத்துறோம். அதனால எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது.
தேவன் அவரை சொல்றார், வெளிப்படுத்த விஷயத்துல 10 நாள் உனக்கு கஷ்டம் வரலாம், 11வது நாளும் நீதியோட நீ இருந்தா, எனக்கு உண்மையா இருந்தா அந்த கஷ்டங்கள் உன்னை விட்டு வெளிக்கு போயிடும். எல்லாமே வர்றது நல்லதுக்கு தான் நமக்கு. அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஓடிடுவோம். நம்ம கொஞ்சம் ஏதாவது சுகம் வந்துச்சு, கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா நம்ம இருப்போமா? இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து இருப்போமா? இருக்க மாட்டோம். எனக்கு வேலை இருக்குதம்மான்னு சொல்லி நம்ம போயிடுவோம். ஆனா தேவன் கொஞ்சம் கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சதுனால தான் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் தேவன் என்ன பண்றாருன்னு சொல்றாரு, பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, என்ன பண்றாரு தேவன். இன்னொரு வாட்டி போடாம, அது பேதுரு 1வது பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். இன்னொரு வாட்டி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தாமே நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, தம்மை தாமே நித்திய மகிமைக்கு அளித்தவராயிருக்கிறார், சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவித்து இருக்கிற, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறார், உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக, நிற்குவாராக. ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க, ஆமென் ஆண்டவரே. அதே போல இன்னொரு காரியம் என்னன்னா, சாது சுந்தர் சிங் என்ற ஒரு மனுஷன், அவர் சொன்னாரா, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளோ பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகள் எல்லாம் சகித்து மரித்து உயிரோட வந்து நமக்காக இன்னும் என்ன பண்ண பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த பூமியில நான் பிறந்தேன், இந்த பூமியில நான் வளர்ந்தேன், எனக்கு இந்த பாடுகள் எல்லாம் என்ன வந்தது நல்லது. செப்பல் இல்லாம அவரை நடந்தாரு, காட்டுலெல்லாம். ஆனா நான் என்னன்னா, நான் கொடுத்த வச்சு இந்த உலகத்துக்கு வந்து எனக்காக இவ்வளவு பாடப்பட்டார், அவருக்காக நான் இந்த பாடுகள் எல்லாம் சகிக்கிறது எனக்கு லேசான காரியம் அப்படின்னு சொன்னாரா. அல்லேலூயா. அதே போலதான் நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம நினைக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்துவே ஒரு தேவனுக்குமாரனாக இருந்து இந்த உலகத்துல எவ்வளோ பாடுகளை பட்டாரு, பிள்ளைங்களா. ஆமா, இந்த பாடுகளை படுறது லேசான காரியம். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாடப்பட்டாலும் தேவனுக்கு சந்தோஷமா இருக்கும், தேவன பாதத்துல. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுலு சீலாவும் என்ன பண்றாங்க, அவங்க அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, சிறைசால கொண்டு போய் போடுறாங்க. ஆனா ஆண்டவர் கேள்வி கேட்டாரா, ஆண்டவரே நான் ஊழியம் செய்து தானே வந்தேன், உங்க நாமத்தை மகிமைப்படுத்த தானே நான் வந்தேன், என்ன இப்படி கஷ்டம், என்னை அடிக்கிறாங்களே, தொழு மரத்துல கட்டி போட்டிருக்கிறாங்களே, என்னை அடிக்கிறாங்களே, என்னை விடுவிங்க ஆண்டவர்னு சொல்லி அவர் ஜெபித்தாரா? அவர் என்ன பண்ணாரு, பாடிக்கொண்டு தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தால், தேவனே நீ செய்யறதெல்லாம் நன்மைக்கு தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதே போல நம்ம நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நன்மைக்கு தான். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கஷ்டங்கள் வந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, நம்ம இதெல்லாம் தாங்குற ஒரு பலத்தை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரே. நம்ம கேட்கறது என்ன கேட்கணும், இது நம்ம ஆண்டவரே இந்த பாடுகளுக்கு சகிக்கிற ஒரு பலத்தை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுப்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தா.